ஹலோ, நான் டாலி பேசுறேன். குட் மார்னிங் மேடம். சிட் டவுன். நான் எந்திரிச்சது ஃபோன்ல. உங்களுக்கு எப்படி? குஷன் சத்தம், அங்கிருந்து டேபிளோட சத்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் இல்லையா? என்னையும் அறியாமலே ஒரு மரியாதை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மரியாதை இல்லை, உங்க மனசு. புரியும்னு நினைக்கிறேன். புரியாம என்னங்க? நீங்க எப்பவுமே என் மனசுல இருக்கீங்க. நிஜமா? ஆமா மேடம். நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க இருக்கிற உங்க போட்டோவுக்கு ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் கூட உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு மாட்டி வைக்கலான்னு பாக்குறேன். மேடம், ஜஸ்ட் a joke. இன்னைக்கு என் பர்த்டே. Oh, happy birthday to you, madam. Many happy returns of the day. ஷோ, வாழ்த்து வெறும் வார்த்தையில மட்டும்தானா? வேற என்ன செய்ய முடியும் மேடம்? நீங்க எங்கேயோ இருந்து பேசுறீங்க. அங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்ணிருப்பேன். நிஜமாவா? நான் கீழே லாபில இருந்தா பேசுறேன். லாபிலியா? உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். என்னால நம்ப முடியலையே. எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்? என் கூட வரீங்க? வித் ப்ளஷர். மேடம், ஏதோ ஷாக் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம், ஆஃப்டர் ஆல் நான் உங்க சர்வன்ட். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் உங்களை என் ஹஸ்பண்டா ப்ரொமோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், எப்படி நம்ம ஷாக் நியூஸ்? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் என் பிரதர் கிட்ட சொல்லல. சொன்னா உங்களை மாதிரி ஒன்னும் ஷாக் ஆக மாட்டாரு. ஏன்னா என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். அதுவும் நீங்க தான் என் உட்பின்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உங்க மேல அவருக்கு அவ்வளோ பிரியம். உங்க சின்சியாரிட்டி, அபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன பேச்சே காணோம்? மோகன், மோகன், உங்களை தான். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் விளையாட்டா தான் இருந்தேன். பட் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ டூ மச். ஏன்னா நான் உங்களை பண்ணின இன்சல்ட், நீங்க என்ன பண்ண புகழ்ச்சி, இதெல்லாம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு. உங்க மேல ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. இது வரைக்கும் என் மனசை இப்படி ஆளுமை எதுவுமே பாதிச்சதில்ல. மேடம், உங்க மனசுல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம ஏற்படுறதுதான் காதல், எதிர்பார்த்து நடக்கிறது கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் டவுரி. நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு தான் எதிர்பார்க்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரசவத்துக்காக இன்னைக்கு தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்புனேன். நீங்களும் உங்க பிரதரும் ஏதோ ஃபாரின் டூர் போயிருக்கிறதா உங்க பிஏ சொன்னாரு. மேடம், நீங்க இப்படி பேசாம வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் மோகன். மேடம், இனிமே எந்த பொண்ணாவது உங்ககிட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி இப்படி புகழ்ந்து பாடாதீங்க. ஏன்னா பொம்பளை மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்கம். அவ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சாவு ஒண்ணு தவிர வேற எந்த சக்தியால சரி கட்ட முடியாது. நீங்க எப்படி? நான் சாகணுங்கிறீங்களா வாழணுங்கிறீங்களா? என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க? நீங்க ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்.
அப்படின்னா நீங்க என் ஹஸ்பண்டா வரணும். மேடம், அதுக்கு நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன். That's impossible. Let us try. செக் புக் அமௌண்ட் ஃபில் அப் பண்ணாம சைன் பண்ணிருக்கேன். ஒரு லீஃப் மட்டும் இல்ல, எல்லா லீஃப்லயும் சைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க. You want 1 crore? Take it. No objections. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க? நான் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான கேட்டேன். எஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அம்மா, நீங்க பெரியவங்க. எஸ். நாங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு தான். நோ 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 நோ. எனக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எனக்கு வேணுங்கிறது உங்க பையன். தட் இஸ் ஹிம். ஓகேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றீங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. அவ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் குறுக்க நிக்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? காதலுக்கே நான் சம்மதம் கொடுக்கல, இவன் என்னன்னா கல்யாணத்துக்கே ரெடியா வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்க என்ன நம்பிக்கை இன்னும் எனக்கு உங்க மேல இருக்கு. டாலி, டாலி, உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். தெரியும். கிளவரான உங்க அம்மாவோட பதில், கிரிட்டிக்கலான உங்க பொசிஷன் எல்லாமே எனக்கு புரியும். புரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? எஸ், பிடிவாதம் என் பிறவி குணம் தான். ஆனா அந்த பிடிவாதத்தை நிறைவேற்றணும்னு நான் உங்ககிட்ட சம்மதம் கேட்கல. மோகன், ஐ லவ் யூ so much. நான் உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன். நீங்க தான் என் ஹஸ்பண்டா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவு சாவல நிறைவேறனா நான் அது கூட. டாலி, உங்க அன்பு எனக்கு புரியுது. பட் யூ நோ, நான் கல்யாணம் ஆனவன். என்ன நம்பி என் குடும்பம். எஸ் எஸ், ஐ நோ தட். ஐ நோ தட். அடுத்தவ மனைவியை மட்டும் இல்ல, அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ், நீங்க எப்ப இன்னொருத்துக்கு சொந்தமாயிட்டீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த ஆசையை வேரோட வெட்டி எறிஞ்சிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் உங்களோட கனவுலயே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு கற்பு இருக்கணுங்கிறதுக்காக தான். எஸ், மார்ஷலுக்கு மகளா பிறந்த இந்த டாலி நிறைவேற முடியாத ஆசையோட செத்து போயிட்டான்னு இல்லாம மனசுக்கு விரும்பின ஒருத்தனோட மனைவியா இருந்து செத்து போயிட்டாங்கிற பெருமை எனக்கு இருக்கும். இந்த பெருமை ஆயுசு முழுக்க எனக்கு இருக்கணும்னு நான் விரும்பல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், well, half a second இருந்தாலே போதும். நம்ம கல்யாணம் கோயில நடக்கிறதுல உங்க குடும்பத்துக்கும் உங்க சொசைட்டிக்கும் சங்கடம் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, well, இந்த ரூமே கோயிலா நினைச்சுங்க. இந்த மோதிரத்தை நீங்க தாலியா பாவிச்ச விரல மாட்டுங்க. மோகன், இது என் சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, என் ஆத்ம சாந்திக்காக நான் கேட்கிறேன். நான் 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும். டாலி, இல்லைன்னா நடக்க கூடாதது ஒண்ணு நடந்துடும். 1 2 3 4
டியர் டாலி, உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் வெவ்வேறு நாட்டுல கொண்டாடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் புதுசு புதுசா ஹோட்டல் கட்டினேன். இப்ப கட்டுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இந்த கல்லுகளை வந்து படுத்துட்டியாமா. நீ ஆசைப்பட்டவனை பத்தி சொன்னியே தவிர அவ யாருன்னு அடையாளம் காட்டாமலே போயிட்டியம்மா. அடையாளம் காட்டாமலே போயிட்ட. பட் ஒன் திங், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கல்லறைக்கு பக்கத்துல புதைச்சு உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கல, நான் உன் அண்ணன் இல்ல. இட்ஸ் a promise. Yes, it is a promise. மோகன், இன்னைக்கு உன் டாக்டரோட பர்த்டே இல்ல. உன் சந்தோஷத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியல. ஆனா என் துக்கத்துல நீ கலந்துகிட்டதுக்கு so kind of you. சார், ஏர்போர்ட்ல இருந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தீம்சா ரூம் பண்ணனு ஃபோன் பண்ணாருங்க. விஐபி ரூம்ஸ் தவிர எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. உங்க ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தா கொடுக்கலாம் சார். பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் தீம்சா. மனோதத்துவத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கடந்த காலத்தை மறந்தவங்க, பூர்வ ஜன்மம், இப்படி அபூர்வமான கேசுகளை கியூர் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தலை சிறந்த டாக்டர்னா பாத்துக்கங்களேன். அவரை நான் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். இந்த ரூம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? மிஸ்டர் மோகன், ஒருத்தர் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, ஒரு மனோதத்துவ டாக்டர். பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அதை உங்ககிட்ட சொல்ல போய் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது டாக்டர்? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன், எந்த ஒரு விஷயத்தையும் பூட்டி வைக்கிற வரைக்கும்னா அது நமக்கு எஜமா. அதையே பகிரங்கப்படுத்திட்டா அதுக்கு நாம எஜமா. எது பெட்டர்னு நினைக்கிறீங்க டாக்டர்? என்னால மறைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. உங்களை கடவுளுக்கு சமமா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் இதே ரூம்ல என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளுக்கு உயிர் போன அதே நேரத்துல
எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை டாக்டர், அது இறந்து போன அவளே எனக்கு குழந்தையா பிறந்திருப்பாளோன்னு பயமா இருக்கு. நீங்க அவளை கிளினிக் கூட்டிட்டு வாங்க. தாத்தா, உங்க பேர் என்ன? தீன்ஷா. தீன்ஷா. ம். 1 2 3 ஷா. டாக்டர் அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ டாடி, ஒரு டாக்டர் இல்ல. என்ன? டாக்டர்னா டெஸ்டோஸ்கோப், ஊசி அதெல்லாம் இருக்கணுமே. இவர்கிட்ட இல்லையே. டாக்டர், உனக்கு அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா, இல்ல பாட்டியை தான் பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். ம். ஏ, அம்மா பாட்டி எல்லாம் பிடிக்காதா? சே சே, பிடிக்கவே பிடிக்காது. ஏமா, உனக்கு சூரியன் பிடிக்குமா, நிலா பிடிக்குமா? பெரிய ரவுண்ட் இல்ல. ம். உனக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? ரெட் கலர். I see. மிஸ்டர் மோகன், நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா மாதிரி அலக்கடைக்கிறதும் உண்டு, தெய்வமாகி அருள் பாவிக்கிறதும் உண்டு. நம்ம ஊர் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்க தாத்தா மாதிரி இருக்கு, எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சில குழந்தைகளை சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்க குழந்தை. உங்களை நேசிச்ச பொண்ணு உயிர் விட்ட அதே நேரத்தில் உங்க குழந்தை பிறந்ததாலே அந்த பெண்ணினுடைய ஸ்டைல், அந்த பெண்ணினுடைய ஆம்பிஷன்ஸ், அந்த பெண்ணினுடைய நேச்சர் இதெல்லாம் இருக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போதைக்கு அனலைஸ் பண்ணதுல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? அப்படி ஏதும் வர சான்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது வந்தா என்னை கான்டாக்ட் பண்ணு. தேங்க்யூ டாக்டர்.